இளநிலை மருத்துவ படிப்பு படிக்க வயது வரம்பு இல்லை என்கிற நிலை இந்தியாவில் இருக்கிறது. கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் வயது வரம்பு இல்லாமல் யார் வேண்டுமானாலும் நீட் தேர்வு எழுதலாம் என்கிற அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டது. அதன் காரணமாக பல ஆண்டுக்கு பின் வயதானவர்கள் இப்போது நீட் தேர்வுகளை எழுதுகிறார்கள். அந்த வகையில் 49 வயது பெண் மகளுடன் சேர்ந்து நீட் தேர்வு எழுதி வென்றுள்ளார். மகளுடன் சேர்ந்து அவரும் மருத்துவம் படிக்கப் போகிறார். இதற்கு சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் எழுந்துள்ளனர். தமிழ்நாட்டில் MBBS, BDS போன்ற மருத்துவ படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் நேற்று தொடங்கியது. தமிழ்நாட்டில் உள்ள 37 அரசு கல்லூரிகளில் உள்ள 4336 MBBS இடங்களுக்கும், சுயநிதி கல்லூரிகளில் உள்ள 2264 அரசு ஒதுக்கீட்டு MBBS இடங்களுக்கும், அரசு மற்றும் சுயநிதி கல்லூரிகளில் உள்ள 1583 BDS இடங்களுக்கும் கலந்தாய்வு தொடங்கி நடைபெற்று வருகிறது. முதல் நாளான நேற்று சிறப்பு பிரிவு மற்றும் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கான 7.5% உள் ஒதுக்கீட்டுக்கான கலந்தாய்வு சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு மருத்துவமனை வளாகத்தில் நடந்தது. சிறப்பு பிரிவில் வரும் விளையாட்டு பிரிவில் 7 இடங்களும், முன்னாள் படை வீரர்களின் வாரிசுகள் பிரிவில் 11 இடங்களும் நிரம்பினர். மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் 212 இடங்கள் காலியாக இருந்த நிலையில் அதற்கு 56 பேர் மட்டுமே விண்ணப்பித்திருந்தார்கள். அவர்கள் அனைவரையும் கலந்தாய்வில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டு அவர்களும் இடங்களை தேர்வு செய்தார்கள். அந்த வகையில் இதில் சிறப்பு பிரிவு கலந்தாய்வில் பங்கேற்க தாயும் மகளும் நேற்று ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு வந்திருந்தனர். முதலில் மகளுக்காக தாய் உடன் வந்திருக்கிறார் என நினைத்திருந்த நிலை அப்படியே மாறி கலந்தாய்வில் மகள் உதவியுடன் தாய் மருத்துவ படிப்பை தேர்வு செய்திருந்தார். 50 வயதை தொடப்போகும் அந்த பெண் இளநிலை மருத்துவம் படிக்கப் போகிறார். தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த 49 வயதாகும் அமுதவல்லி என்ற பெண் மருத்துவம் படிக்க இருக்கிறார். நீட் தேர்வுக்காக மகள் படிக்க தயாராகி கொண்டிருந்த போது அந்த புத்தகத்தை தானும் படித்து நீட் தேர்வை மகளுடன் சேர்ந்து எழுதியிருக்கிறார். நீட் தேர்வில் தாய் அமுதவல்லி 147 மதிப்பெண் எடுத்திருந்தார். எனினும் மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் அவர் விண்ணப்பித்த காரணத்தால் அவருக்கு இடம் கிடைத்திருக்கிறது. விருதுநகர் மருத்துவக் கல்லூரியை அவர் தேர்வு செய்துள்ளார். இது குறித்து அமுதவல்லி கூறும்போது, நான் பிசியோதெரபிஸ்டாக பணியாற்றி வருகிறேன். 15 ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு மருத்துவ படிக்க ஆசை வந்தது. ஆனால் அப்போது எனக்கு அதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. இப்போது என்னுடைய மகள் மூலம் அந்த கனவு நிறைவேறியுள்ளது. ஆனால் ஒரே மருத்துவக் கல்லூரியில் இருவரும் படிக்கக்கூடாது என உறுதியாக இருக்கிறோம் என்றார். மருத்துவம் படிக்க இருக்கும் அமுதவல்லியின் மகள் சம்யுக்தா கிருபாலினியும் நீட் தேர்வில் 460 மதிப்பெண் எடுத்திருக்கிறார். பொது கலந்தாய்வில் பங்கேற்றிருக்கிறார். ஓரிரு நாளில் அவருக்கும் கலந்தாய்வின் போதும் இடம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. இதனால் தாயும் மகளும் ஒரே ஆண்டில் இளநிலை மருத்துவம் படிக்கப் போகிறார்கள். இதை பார்த்த நெட்டிசன்கள் இளம் மாணவ மாணவிகளின் சீட்டை பறிக்க வேண்டாமாம் என்று விமர்சித்து வருகிறார்கள். இந்த வயதில் MBBS படித்தால் பல இளைஞர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படும் என்றும் விமர்சிக்கிறார்கள். மேலும் நீட் தேர்வு எழுத வயது வரம்பை அரசு நிர்ணயிக்க வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் 60 வயதாகும் ஒருவர் தமிழில் படித்ததாக கூறி இடஒதுக்கீடு பெற்று MBBS படிக்கவும் வாய்ப்புள்ளது என்பதால் வயது வரம்பு கண்டிப்பாக வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது.